everyone, welcome to Soap Comics and நான் உங்க பவித்ர பிரபாகர். First of all, thank you so much. இந்த பாய்ஸோட காமிக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய உங்களோட சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட்டை முன்னணியா வச்சு இதுக்கப்புறம் இந்த வருஷத்தோட புது காமிக்க, ஐ மீன் புதுசு இல்ல, ஏற்கனவே ரிலீஸ் ஆன காமிக்க ரொம்ப வளரணும். சரி, ஓகே, அதாவது நியூ சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஸோ 2025 ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்றவங்களுக்காக அப்படின்னு நினைச்சு நீங்க நிறைய பேர் ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்திருப்பீங்க. சோ உங்களுக்கான சீரீஸ் இந்த வருஷத்துல நம்ம ஆரம்பிக்க போறது என்னன்னா ஹீரோகாசம். யா புரியுது. ஏன்டா டேய், நானே இப்போதான்டா ஒழுங்கா திருந்தி வாழலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன்டா இப்படி அதில் நான் மண்ணள்ளி போடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க, எனக்கு புரியுது. பட் இந்த பாய்ஸ் சீரீஸோட யூனிவர்ஸ்ல இன்னும் சில காமிக்ஸ் விட்டுருக்காங்க. சோ அதெல்லாமே நான் அப்படியே சைட் பை சைடா கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இன்னும் வீண் பேச்சு பேசாம ரைட்டா பாயிண்ட்க்கு போயிடலாமா? ஓபன் பண்ணா ஒயிட் ஹவுஸ காட்டுறாங்க. அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்ல ஹோம்லேண்டர் பிரஸ் பீப்பிள் எல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தயவு செஞ்சு யாரும் எந்த கேள்வியும் கேட்காதீங்க. ஏன்னா நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் பதில் சொல்ற மனநிலையில இல்ல. இப்போ இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்க சாட்டன் கிரகத்துல எதிரியோட ஆளுங்க ஏலியன்ஸ் இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு காலையில தான் அதை டெலஸ்கோப்ல பார்த்துட்டு நாசா கன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே மிஷன்ல இருந்த எங்களோட ஜீமன், அதாவது எக்ஸ்மேன் நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, இவங்க ஊர்ல இது ஜீமன், ஏற்கனவே இருந்த எங்களோட ஆளுங்களை அதுக்கப்புறம் காணோம். அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. மேபி அவங்க இருப்பாங்களான்றது இங்க சந்தேகமா இருக்கு. அடுத்து இந்த உலகத்துக்கு பெரிய ஆபத்து எதிர்நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்காக, அந்த பிரச்சனை நம்ம ஊரை நெருங்காம இருக்கிறதுக்காக, நீ நானும் வேறுபாடு இல்லாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எல்லா சூப்பர் ஹீரோஸும் இந்த கிரகத்தை விட்டு கிளம்பி நாங்க போய் சண்டை போட போறோம். இந்த சண்டையில என்ன வேணாலும் நடக்கலாம். நாங்க திரும்பி வராம கூட போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்ன நடந்தாலும் மக்கள் எல்லாருமே நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா ஹோம்லேண்டர் கிளம்பி எங்க தான் போறாரு. தலைவரே, தலைவரே. அப்படியே பிளேனை காட்டுறாங்க. அந்த பிளேன்ல ஒருத்தர் பயங்கரமா இன்னொருத்தரோட பேசிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்ல வரதை கேளுங்க. நான் பொறுமையான ஒருத்தவன் தான். ஆனா என் பொறுமையை நீங்க ரொம்ப சோதிச்சுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, 7ல இருக்கிற யாரை வேணாலும் நான் டீல் பண்றேன், ஓகேவா? எனக்கு எல்லாருமே பழக்கம் உள்ளவங்க தான். ஆனா என்னால ஹோம்லேண்டரை மட்டும் டீல் பண்ணவே முடியாது. சொல்றது புரியுதா? அவன் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான். சரி, நான் அவன் கூட இருந்தாலும் சரி, அவன் தூரமா இருந்தாலும் சரி, எனக்கு அவனை பார்த்தாலே ஒரு மாதிரியாவே இருக்கு. அவன் என்கிட்ட நடந்துக்கிற விதம் எனக்கு பிடிக்கல. அப்புறம் சோல்ஜர் பாய் கிட்ட பேசி அவனை பேபேக் டீமுக்குள்ள சேர்த்தது யாரு? நான் தானே. இப்போ இந்த விஷயத்துக்கும் நான் சொல்ற வழியில கேட்டீங்கன்னா உங்களோட ப்ராசஸ் ஈஸியா முடியும். நான் சொல்ல வரது புரியுதா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். ஆப்போசிட் சைடுல இருந்த ஒருத்தர், சார் நீங்க சொல்ற உங்களோட மன கஷ்டம் எனக்கு புரியுது சார், ஆனா இதை நீங்க தான் செஞ்சாகணும் அப்படின்றாரு. அவன் உங்களை மட்டும் தான் நம்புறான். அவன் உங்க கூட இருக்கும் போது தான் ஃப்ரீயா ரிலாக்ஸா பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் உங்க கூட இருக்கும் போது தான் கொஞ்சம் நேச்சுரலா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. மத்த இடத்துல இருக்கும் போதெல்லாம் அவனோட பிஹேவியர் வேற மாதிரி இருக்கு. சோ அவனை நீங்க தான் வலிக்கு கொண்டு வரணும் அப்படின்றாங்க. அதுக்கு இவரு, நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னால எவ்வளவுதாங்க போராட முடியும்? நான் ஓரளவுக்கு ட்ரை பண்றேன், சரிங்களா? நீங்க இவ்வளவு போராடுறதுக்கு நான் அவன்கிட்ட ஒவ்வொரு வாட்டி பேசுறதுமே கத்தி மேல நிக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு கழுத்துக்கு மேல கத்தி தொங்குற மாதிரி எனக்கு பக்குன்னு இருக்குங்க. அவன் எப்ப என்ன பண்ணுவானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. செத்துலாம் என்னால வாழ முடியாதுங்க. 7ல இருக்கிற யார்கிட்ட வேணாலும் நான் பேசுறேன், ஓகேவா? என்னால பேபேக், ஜான் காடல்க்கு என்ன யாரை வேணாலும் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா நம்ம 2 பேருக்குமே தெரியும் இவன் எவ்வளவு பெரிய சைக்கோன்னு. இவனை போய் ஹேண்டில் பண்ண சொல்றீங்க? என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளைட்ல பறந்துட்டு இருக்காரு. அதுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன ஜெட் வருது. அப்படியே கட் பண்ணா ஒரு 2 பேரை காட்டுறாங்க. பார்க்க குயின் மேவும் ஸ்டார்லைட் மாதிரி தான் தெரியுது. பட் கலர்ஸ்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்குங்க. காஸ்டியூமே வேற மாதிரி இருக்கு. ரெண்டாவது அவங்க போய் இருக்கிற ஒரு ஐலாண்டுன்னு நினைக்கிறேன், சம் கைண்ட் ஆஃப். அங்கதான் அவங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ அதுல இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. நான் சன்டானே இல்லாம சுத்த போறேன் இன்னைக்கு ஃபுல்லா. உனக்கு என்ன ரூம் வேணுமோ நீ எடுத்துக்கோ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறானுங்க. அவங்க இப்படியே எங்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இங்க பார்ட்டியில நின்னு செய்யறானுங்க, நடந்துகிட்டு செய்யறானுங்க, உட்கார்ந்துகிட்டு செய்யறானுங்க, பறந்துகிட்டு செய்யறானுங்க. சம்பவம் அது மட்டும் தான் தெரியுது. தண்ணிக்குள்ள செய்யறானுங்க, தரையில செய்யறானுங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இவ்வளவு சம்பவத்தையும் அவளுக்கு வாய பொளந்துட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. அங்கேயே ஸ்டார்ம் ஃப்ரண்ட் ஒருத்தரை பத்தி பேசுறாங்க. ஐ திங்க் ஸ்டார்ம் ஃப்ரண்ட்ன்றது காமிக்ஸ்ல மேல் கேரக்டர்னு நினைக்கிறேன். இவரை பத்தி நம்ம பாய் சீரிஸ்ல பார்க்கல, பாப்போம் இதுல என்ன சொல்றாங்கன்னு. அவர்கிட்ட ஒருத்தன் வந்து, நீ வில்லனா இருந்தப்போ செம பொட்டையா இருந்த பாரு, இப்பவும் நீ அப்படிதான் இருக்க, இவ்வளவு உடம்பு வச்சு என்ன பிரயோஜனம்? கிம்ஸ் அண்ட் கவுண்டஸ் தான் இன்னும் உனக்கு வாய் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்படியே மேல பாத்தீங்கன்னா வெல்கம்
வெல்கம் டு ஹீரோ கேசம் இயர்னு போட்டு X11Vன்னு போட்டிருக்கு. இது என்ன இயர்னு எனக்கு சரியா தெரியல. இது இயரை சொல்றாங்களா இல்ல எத்தனாவது பார்ட்டி அப்படின்றத சொல்றாங்களான்னு தெரியல. இத பத்தி இந்த ரோமன் நம்பரோட கரெக்டான நம்பர் எக்ஸ்பிளனேஷன் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு ஸ்டார்லைட் புதுசா வரான்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஆமா அவ இந்த வருஷம் தானே ஜாயின் பண்ணிருக்கா. சோ மேபி இது ஒரு இயர் எண்டோட காமிக் மாதிரி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ சேர்ந்த அந்த புது வருஷத்தோட கடைசியில இந்த ஹீரோ கேசம் பத்தி அவ தெரிஞ்சுக்கிறா. சோ அதனால அவ குயின் மேவிட்ட நிறைய டவுட் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. ஓகே, அப்படின்னா இது வருஷம் நடக்குதா? நம்ம வருஷம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமியை விட்டு கிளம்பி போயிடுவோமா? இது கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரில் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஏன் உனக்கு என்ன தோணுது? நாங்க உண்மையிலே போய் ஏதாவது சண்டை போட்ட மாதிரி நினைக்கிறியா? இல்ல நீங்க ஏன் இதை பத்தி சொல்றீங்க? எனக்கு இதோட கான்செப்ட் புரியலையே அப்படின் போது PR, அதாவது பப்ளிக் ரிலேஷன் சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே பாய் சீரிஸ்ல பார்த்திருப்போம். ஒவ்வொருத்தவங்களோட ரேட்டிங் எவ்வளவு இருக்கு, மக்கள் எவ்வளவு விரும்புறாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் ஒன்று இருக்கும்ல, அதுதான் PRன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மள ரொம்ப நாளா காணாம போய் திருப்பி நம்ம இந்த ஆஸ்கார் நைட்டுக்கு மட்டும்தான் திரும்பி வருவோம். ஸோ அப்படி வரும்போது நம்மளோட இந்த PR பயங்கரமா அள்ளும். நீ தானே ஃபர்ஸ்ட் டைம் வர, முடிச்சுட்டு போகும்போது உனக்கே தெரியும் இங்க என்ன சம்பவம் நடந்துச்சுன்றதை விட வெளியே என்ன சம்பவம் நடக்குது அப்படின்ற மாதிரி குயின் மேவ் ஸ்டார்லைட்டுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். அங்க ஒருத்தி மேல ஏறுறதுக்கு 9 பேர் லைன்ல நிக்கிறாங்கன்னா பாருங்களேன். அவளும் பார்க்க ஆன்ட் விமன் மாதிரி, அதாவது ரெக்க வச்ச நம்ம ஊர் ஆன்ட் விமன்ல நல்லா பெருசா வளரக்கூடிய ஆன்ட்மேன் எப்படி இருப்பாரு அதோட ஃபீமேல் வெர்ஷனா கொஞ்சம் ப்ளூயிஷா அவதாரோட மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்காங்க. ஒவ்வொருத்தவனும் சேர் போட்டு ஏறி செய்யறானுங்க. என்னடா நடக்குதுங்க டேய்? அவளை பார்த்துட்டு ஸ்டார்லைட் அரண்டு போறா. என்னது இது? அவ ஒரு பச்சை டேஷ். சி, இந்த மாதிரி உனக்கு ஏதாவது பார்க்க பிடிச்சிருக்கா என்ன? இல்ல எனக்கு இதுல எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஐ திங்க் நம்ம ஹியூயே தான் மென்ஷன் பண்றான்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்க்கலாம். சரி அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு 2 ஜோடிங்க அப்படியே போயிட்டு இருக்குங்க. ரெண்டும் லெஸ்பியன்ஸ் நினைக்கிறேன். அதுங்க 2 பேரும் என்ன தனியா போதுங்க அப்படின் போது அவளுகளுக்கு எவனும் செட் ஆகலன்னு சொல்லி அவளுகளே ஜாயின் ஆயிட்டாளுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன யாருமே கன்சிடர் பண்ணாதுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி எனக்கு ஆள் இருக்குன்னு இவங்க எல்லாம் நினைக்கிறாங்கன்னு தோணுது. சில நேரங்கள்ல நானும் அதுதான் நினைப்பேன் அப்படின்னு இவனுங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க. நீ எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே இருக்கு, இல்லனா என்னையும் உன்னையும் கூட சேர்த்து வச்சுட்டு நம்ம கிட்ட அவனும் பேசாமே இருப்பானுங்க அப்படின்றாவ. ஓ இப்படி வேற ஒண்ணு இருக்கா அப்படின்ட்டு அவ ஷாக் ஆகுறா. அப்படியே கட் பண்ணா அந்த ஐலாண்ட்ல இருக்க ஒரு மேன்ஷனை காட்டுறாங்க. அதுக்குள்ள சாரி சோல்ஜர் பாய், நீ பண்ணது எதுவும் பத்தல அப்படின்றாரு ஹோம்லாண்டர். ஒரு நிமிஷம், என்ன பண்ணாங்க, என்ன பத்தல? அப்படியே உள்ள போனா, ஓ நான் இவ்வளவும் ட்ரை பண்ணேன், இதுவும் பத்தலையா அப்படின்றாரு சோல்ஜர் பாய். காமிக்ஸ்ல சோல்ஜர் பாய்க்கும் ஹோம்லாண்டருக்கும் இருக்க சம்பந்தம் சீரீஸ்ல இருக்க மாதிரி கண்டிப்பா கிடையாது. அப்ப காமிக்ஸ்ல இவங்க 2 பேரும் எந்த விதத்திலயும் சம்பந்தம் இல்ல. சரி, என்ன பேசிக்கிறாங்கன்னு மேல பாப்போம். நீங்க கண்டிப்பா தான் சொல்றீங்களா இந்த வாட்டி நான் நல்லா ட்ரை பண்ணேன் ஆனா பத்தலன்றீங்க? யா, நீ நல்லா ட்ரை பண்ணன்றது எனக்கும் தெரியும். ஆனா என்ன தப்பா நினைச்சுக்காத. நான் ஒன்னும், எனக்கு தெரியும் நீ ரொம்ப கஷ்டப்படுற, இதுக்காக நிறைய உழைக்கிறேன்னு. பாப்போம், கண்டிப்பா அடுத்த இயர் பார்க்கலாம். ஓ கடவுளே, திருப்பி இன்னொரு வருஷம் நான் பே பேக்ல இருக்கணுமா? எனக்கு தெரியல ஹோம்லாண்டர், நான் எவ்வளவு தாக்கு பிடிப்பேன்னு எனக்கு தெரியல. அங்க இருக்கிற டெக் நைட்டும் ஈகிள் தான் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இப்போ அவங்க இறந்ததுக்கு அப்புறம், இது இறந்துட்டாங்களா, செத்துட்டாங்க போல. ஐயோ ஸ்பாய்லர் ஆயிடுச்சு, பரவாயில்ல, அதை கேட்டும் கேட்காத மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு உண்மையிலேயே அங்க என்ன பண்ணணும்ன்றது புரியல. ஸ்வாட்டோவால எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் சும்மா உட்காந்து கையடிச்சிட்டு இருக்கான். மைண்ட்ராய்டும் கிரிம்சன் கவுண்டர்ஸ் மட்டும் தான் எப்பயுமே சண்டை போட்டு இருக்காங்க. இந்த ஸ்டார்ம் ஃப்ரண்ட் அவன் என்ன செத்த குஞ்சனே கூப்பிட்டு இருக்கான். எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா ஹோம்லாண்டர் உங்களுக்கு? எனக்கு தயவு செஞ்சு எனக்கு 7ல ஒரு இடம் வேணும் ஹோம்லாண்டர். கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கான இடம் அங்கேயே தான் இருக்கும். நீ வந்து சேர்ற நேரம் வேணா லேட்டா இருக்கலாம், ஆனா உன்னோட இடத்த யாரும் இங்க தட்டி பறிக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு நீ முதல்ல இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட பாஸ் பண்ணணும். ஏண்டா நீங்க இவ்வளவு நேரம் பண்ணது என்ட்ரன்ஸ் டெஸ்டாடா? அது சரி, நானும் வருஷம் ட்ரை பண்றேன், இருந்தாலும் நீங்க ஆசைப்படுறத என்னால பூர்த்தி பண்ண முடியல ஹோம்லாண்டர். என்ன வாழ்க்கடா இது. சரி ஹோம்லாண்டர், நம்ம அப்புறம் பார்க்கலாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சூட்லாம் எடுத்து மாட்டிக்கிறான். மாட்டிட்டு, ஹோம்லாண்டர் சொல்லுப்பா என்னாச்சு? நான் உங்ககிட்ட இதை கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம பண்றது வந்து இந்த கேன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கிடையாது இல்ல? என்ன கேவா? ஏய், நீ எந்த உலகத்துல இருக்க மேன்? நீ எப்படி இதை போய் ஒரு கேயான விஷயம் நினைக்கிற? நான் உனக்கு வைக்கிற டெஸ்ட் அவ்வளவுதான் இது, புரியுதா? எனக்கு 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 நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஏன்டா அவன் உன்னை என்ன பண்றான்னு உனக்கு இன்னுமாடா தெரியல? இவ்வளவு மலுமட்ட டேஷா இருப்பியாடா நீனு அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு இதை பார்க்கும்போது. ஹோம்லாண்டர் அப்படியே படுத்துக்கிட்டு, என்னால எதை வேணாலும் செய்ய முடியும்டா, எவனை வேணாலும் செய்ய முடியும். ஏன்டா டே காமிக் ரைட்டர்ஸ், சோல்ஜர் பாய்னா யாருன்னு தெரியுமாடா? அவரை சீரீஸ்ல நாங்க எவ்வளவு மாசா பார்த்தோம் தெரியுமாடா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மலுமட்ட டேஷ் மாதிரி பார்த்து வச்சிருக்கீங்களாடா வேலைய? என்னங்கடா டே, போங்கடா.
அங்க இருக்கிற ஸ்டார்லைட்டுக்கு ஹியூவி கால் பண்றான். ஏய் எப்படி இருக்க, அங்க சேல்ஸ் கான்ஃபரன்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றான். அப்படின்னா அவனுக்கு இங்க உண்மையிலே என்ன நடக்குது, இவ எதுக்காக இங்க வந்திருக்கான்றது விஷயம் தெரியாது போல. ஏதோ போயிட்டு இருக்கு, அதே மாதிரி வேலை தான், போர் அடிக்குது. ஏய் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நீ ரொம்ப டென்ஷன் ஆயிக்காத. மியாமி மாதிரி ஊருக்கு போயிட்டு ஜாலியா வருவல்ல, அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது வெளில போலாம். ஃபில்லி போலாமா, உனக்கு என்ன தோணுது? போலாம், எங்கேயாவது போலாம், எனக்கு ட்ரிப் எங்கேயாவது போனா நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிக்கிட்டே வெளில எட்டி பாக்குறா. ஸ்விம்மிங் பூலோட கார்னர்ல ஒருத்தவன் மேல ஒருத்தன்னு வச்சு செய்யின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவ அதை பார்த்துட்டு என்னடா அது அப்படின்ற மாதிரி அங்க இருந்து திரும்பிடுறான். சரி அப்ப நம்ம ட்ரிப் போறதுக்கான வேலையை பார்ப்போம். நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன், அதை வச்சு போயிட்டு வரலாம். நீ என்ன சொல்ற? அப்படியும் பண்ணலாம். சரி எனக்கு வேலை வந்துருச்சு, நான் கிளம்புறேன். ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி கேட்டிருக்கானுங்க, நான் போய் ரிப்போர்ட் கொடுக்கணும். நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு கால் பண்றல, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூவி கட் பண்றான். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வச்சிடறான். அப்படியே சைஸா மூவ் பண்றாங்க. பார்த்தா பிளேன் வந்து ஏர் ஸ்ட்ரிப்ல இறங்குது. ஏய் அது ஏர்ஃபோர்ஸ் 2 இல்ல, அது ஏர்ஃபோர்ஸ் 1 மேட் அப்படின்னு பேசிக்கிறானுங்க. பார்த்தா அங்க ஏர்போர்ட்ல ஒரு பேஸ் அமைச்சு அந்த பேஸ்க்குள்ள யார் இருக்காங்க தெரியுமா? நம்ம பாய்ஸ் இறங்கியிருக்கானுங்க. சரி இந்த விக்குது வீப்பு இங்க என்ன பண்ணிருக்கான், அவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் தெரியலையே. சரி இந்த வைஸ் பிரசிடென்ட் வர பிளேனை எப்போ ஏர்ஃபோர்ஸ் 2ன்னு கூப்பிட ஆரம்பிச்சானுங்க? இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு நிமிஷம் பார்க்கலாம் யார் யாரெல்லாம் வந்திருக்கானுங்க. இவன் யாரு புதுசா இருக்கான்? எனக்கு தெரிஞ்ச அந்த ஜி புடுங்கிங்கல்ல, அதாவது ஜீமன் அவரை சொல்றாங்க, அதுல ஒரு புடுங்கி தானே அவன் 7 மீட்டிங்ல சம்பந்தமே இல்லாம வந்து உட்காந்துருப்பானே அவன் தானே அப்படின்ட்டு எம்எம்கிட்ட கேட்க இருக்கலாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம லெஜெண்டாலையும் இந்த சீனியர் புண்டாமனுங்களோட அக்கௌண்ட்ஸை ஹேக் பண்ண முடியல. இங்க பாருங்க பாய்ஸ், மொத்தமா இறங்குறாங்க அப்படின்னு ஹியூவி சொல்ல பைனாகுலரா வாங்கி புச்சர் பாக்குறாரு. அதுல பயங்கர டாப் செக்யூரிட்டியோட ஒருத்தவன் ப்ளூ கலர் சூட் போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் யாருன்னா அவன் தான் விக். இதை பார்த்துட்டு ஹியூவி கேக்குறான், எனக்கு புரியல, எனக்கு தெரிஞ்சு விக் வந்து ஒரு வாட் அமெரிக்கன், இவனுங்க கூட்டமா போய் படுக்கிறதுக்கு இவன் ஏன் அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கான்? உனக்கு என்ன விஷயம் புரியல மேட், இது சூப்ஸோட ஹீரோ கேசம், அதனால செக்யூரிட்டி எப்பயுமே டாப் நாச்சா தான் இருக்கும். நீயும் யாரு கூடயாவது போனா அப்பதான் உனக்கு இதோட ஃபீலிங் புரியும். சரி ஓகே, நம்மளோட டார்கெட் தான் யாரு? புரியல அப்படின்னு புச்சர் கேட்க, இல்ல நம்ம அங்கிருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், பசிபிக் ஓஷனோட நடு கடல்ல இருக்கோம், நம்ம யாருக்காக வந்திருக்கோம், யாரை தேடி வந்திருக்கோம் இன்னுமே நீங்க சொல்லலையே. இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, அதுல சம்பந்தமே இல்லாம இங்க இவன் ஒருத்தன் வந்து நிக்கிறான். இத்தனை சூப்ஸ்ல நம்ம யாரு டார்கெட் பண்ண போறோம், யாரு மெயின் புச்சர் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அந்த மெயினான ஆளதான் இந்த வாட்டி நம்ம எந்த சூப்ஸ் பின்னாடியும் போறது இல்ல. ஓ அப்படியா, அது ஒரு நல்ல விஷயம் தான். அப்போ வேற யாருக்காக நம்ம இங்க வந்து நிக்கிறோம், நீ அவனை தான்டா பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹியூவி ஷாக் ஆகிறான். சோ அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஆக்சுவலா பாய் சீரிஸை முடிச்சுட்டு தான் இது ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியால இருந்தேன். உங்களுக்கு நியூ இயர் சர்ப்ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அந்த காமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதனால இந்த காமிக்ஸ் எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலா டிஃப்ரெண்டா தான் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது, யார் இந்த விக்? இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கு. இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்ல ப்ரோ வேணாம் ப்ரோ, நீ ஆரம்பிச்சதே சூத் மூட்டு பண்ணிரு ப்ரோ ஃபுல்லா, அதுக்கப்புறம் மற்றதுலாம் கை வை ப்ரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா தாராளமா கமெண்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பீஸ்.